தாவீதின் குமாரனான சாலமன் ஒரு முதன்மையான நேர்மையான மனிதன். ஒரு நாள் சாலமன் ஒரு கனவு கண்டான். சாலமன், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. சாலமன் மிகவும் பணிவுடன் ஆண்டவரிடம் பேசினான். ஆண்டவரின் பிள்ளைகளை வழிநடத்துவது மிகப்பெரிய பொறுப்பு என்று எனக்கு தெரியும். ஆதலால் அந்த வேலைக்கு தேவையான அறிவை எனக்கு வழங்குமாறு வேண்டுகிறேன். உனது வேண்டுகோளால் நான் ஆனந்தமடைந்தேன். நன்றி ஆண்டவரே. நீ என்னிடம் செல்வம், அரசியல் செல்வாக்கு அல்லது படைபலம், ஆயுள், புகழ் இவற்றை கேட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பிற்காக நீ அறிவை கேட்கிறாய். இதுவரையிலும் இதற்கு மேலும் உன்னை போன்ற அறிவாளி இருக்க மாட்டாத அறிவை உனக்கு வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு செல்வம், மதிப்பு, பாதுகாப்பு நீ கேட்காமலேயே உனக்கு தருகிறேன். ஆண்டவர் கூறியபடியே சாலமனுக்கு அதிக அறிவை வழங்கினார். ஒரு நாள் சாலமன் ஒரு கடினமான வழக்கிற்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானார். 2 பெண்மணிகள் சாலமனிடம் வந்தனர். பிரதிவாதியும் 2 குழந்தைகளை வைத்திருந்தனர். ஒரு குழந்தை இறந்து போயிருந்தது, இன்னொரு குழந்தை உயிருடன் இருந்தது. மகாராஜா, அவள் கையில் உயிருடன் இருக்கும் குழந்தையின் தாய் நான் தான். இருவரும் உயிருடன் இருக்கும் குழந்தை தன்னுடையதுதான் என்று வாதாடினர். மகாராஜா எப்படி இந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் பெரிய ஜனத்திரளே காத்திருந்தது. ஏதோ ஒரு பெண்மணி பொய் சொல்கிறாள். ஆனால் அவள் யார்? இந்த தீர்ப்பை நான் மிகவும் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். மகாராஜா சிறிது நேரம் யோசித்தார். யாரங்கே? ஒரு வாளை எடுத்து வாருங்கள். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பணியாள் ஒரு வாளை எடுத்து வந்தான். உயிருடன் இருக்கும் இந்த குழந்தையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் இருவருக்கும் கொடுங்கள். இந்த கொடூரமான நீதிமன்ற ஆணையை கேட்ட அனைவரும் ஸ்தம்பித்து போயினர். வழக்கு தொடுத்த பெண்மணியால் தன் குழந்தை கொலையாவதை தாங்க முடியவில்லை. மகாகணம் பொருந்திய ராஜாவே, நான் என் வழக்கை திரும்ப பெறுகிறேன். உமது ஆணையை நிறைவேற்றாதீர்கள். எனது எதிரிக்கு சாதகமாகவே தீர்ப்பு கொடுங்கள். ஆனால் குழந்தையின் உயிரை காப்பாற்றுங்கள். என் குழந்தை கொலையாவதை என்னால் பார்க்க முடியாது. அரசரின் ஆணை எனக்கு பிடித்திருக்கிறது. அவனை 2ஆக வெட்டுங்கள். என் ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். உயிருடன் இருக்கும் இந்த குழந்தையை முதல் பெண்மணியிடம் கொடுங்கள். அவள்தான் அந்த குழந்தையின் தாய். மிக்க நன்றி மகாராஜா. சாலமனின் அறிவு கூர்மை உடனடியாக அனைவரின் முன்பும் நிரூபிக்கப்பட்டதால் இது அந்த ராஜ்யம் முழுதும் பரவியது. அவரின் அறிவு கூர்மை அனைத்து இடத்திற்கும் பரவியது. அரசி ஷீபா சாலமனின் அறிவு கூர்மையை பற்றி அறிந்தாள். இந்த அளவிற்கு அறிவா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவரின் அறிவு திறத்தை நானே சென்று சோதிக்கிறேன். ஆதலால் அரசி ஷீபா தான் சாலமனை சந்திக்க வருவதாக செய்தி அனுப்பினாள். மகாராணி ஷீபா நம்மை சந்திக்க இருக்கிறார். அவர்களை நாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டும். அரசி ஷீபா சாலமன் ராஜாவை சந்தித்தாள். வரவேற்கிறேன் மகாராணி. மகாராஜா, உங்களுடைய அறிவு கூர்மையை சோதிப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் சோதனைக்கு நான் தயார். என்ன அது? என் கைகளில் 2 மலர் கொத்துக்கள் இருக்கிறது. ஒரு கொத்து புதிதாக அறுவடை செய்யப்பட்ட மலர்கள், இன்னொரு கொத்து சிறந்த நிபுணர்களால் நிஜ பூக்களை போன்றே செய்யப்பட்டது. எனக்கு புரிகிறது. மேலே சொல்லுங்கள். எது உண்மையான மலர்கள் என்று என்னிடம் சொல்ல வேண்டும். எனது வலது கையில் இருப்பதா அல்லது இடது கையில் இருப்பதா? சாலமன் ராஜா சிறிது நேரம் யோசித்தார். இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. சரியானதை எப்படி நான் தேர்ந்தெடுப்பேன்? அவர் கண்களை மூடினார். திடீரென ஒரு சம்பவம் அவர் நினைவிற்கு வந்தது.
பூக்களை சுற்றி தேனீக்கள் மொய்ப்பதை பார்க்கிறேன். புதிய மலர்களில் இருக்கும் தேன் தேனீக்களை ஈர்க்கும். ஆகையால் இது சிறந்த வழி. யாரது? தயவு செய்து ஜன்னலை திறந்து விடுங்கள். ஒரு பணியாள் ஜன்னலை திறந்து விட்டான். சிறிது நேரம் கழிந்தது. திறந்திருந்த ஜன்னல் வழியாக 2 தேனீக்கள் வருவதை அனைவரும் பார்த்தனர். ராஜாவின் இந்த செயலால் அரசி ஷீபா ஆச்சரியப்பட்டாள். வலது கையில் இருந்த மலர் கொத்தில் அந்த தேனீக்கள் சென்று அமர்ந்தது. வலது கையில் இருக்கும் மலர்கள்தான் புதிய மலர்கள். பிரமாதம். என்னிடம் சில கடினமான கேள்விகள் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன். தன் கடினமான கேள்விகள் அனைத்தையும் கேட்டாள். அனைவற்றிற்கும் சரியான பதில்களை சாலமன் கூறினார். உங்களுடைய அறிவு கூர்மையால் நான் மிகவும் கவரப்பட்டேன். அந்த ராணிக்குரிய மரியாதையை ராஜா செலுத்தினார். அவள் தன் நாடு திரும்பினாள்.